ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் சனிக்கிழமை அதுவுமா பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதமானது வந்திருக்கு. இந்த விரதத்துடைய மகிமையையும் இந்த விரதத்தில் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ பரிகாரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரிகாரத்தையும் என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதோடு சனிக்கிழமை வருவது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை யாருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் தான். ஸோ பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதம் வரக்கூடிய இந்த ஒரு சிறப்பான தருணத்தில் நிலைவாசலில் உங்கள் வீட்டில் இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சித்திரை மாதத்தில் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மிக சிறப்பான திருவோண விரதங்க. இந்த நாளில் நம்ம பெருமாளையே வணங்கி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைய போகுது. ஆக மொத்தம் இன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்தால் பெருமாளுடைய அருளோடு சனி பகவானுடைய அருளும் கிடைத்து நம்ம பாவங்கள் குறையோ. ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். இப்படி நம்ம நாள் நமக்கு மீண்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருமா என்று சொல்லவே முடியாது. சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் திருவோண விரதம் சனிக்கிழமை திரும்ப வருமானு சொல்ல முடியாது. அதனால் இந்த நாளை இறை வழிபாடு செய்ய யாரும் தவற விடாமல் பயன்படுத்திக்குங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடவே சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால் சங்கடங்கள் மொத்தமாக தீர்ந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இன்னைக்கு எப்படி என்ன நிலைவாசல் பரிகாரம் பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் இருந்தாலும் செல்லுங்க. வாய்ப்பு உள்ளவங்க கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கெல்லாம் செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டில் இருந்தபடியே மிக மிக சுலபமாக முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விநாயகருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அருகம்புல் ரொம்ப உகந்ததோ அது போல் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது துளசி இலை. அந்த துளசி இலைகளை கொண்டு மாலையாக ரெடி பண்ணி அதை பெருமாளுடைய கழுத்தில் கட்டி போடணும். கட்டாயம் பெருமாளுக்கு முன்பாக இன்னொன்று செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வைக்க வேண்டும். இது உங்களுடைய பண கஷ்டத்தை அடியோடு நீக்கிவிடும். ஸோ சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் குறைக்கும். உங்கள் வீட்டுக்குள் பணம் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் இது உடைக்கும். அதனால் பச்சை கற்பூரமும் வைக்கணும். பெருமாளுக்கு துளசி மாலையும் போடணும். பூஜரையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை அப்புறம் கொஞ்சமாக எடுத்துக்குங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், துளசியும் எடுத்துக்குங்க. அதை ஒரு பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டிக்குங்க. இப்போ சிகப்பு இருக்குல்ல, அது போல் இதே மாதிரி பச்சை நிற துணியில் வைத்து முடிச்சாக கட்டிக்குங்க. கட்டினதை உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் தொங்க விடுங்க. அவ்வளவுதாங்க பரிகாரம். வீட்டுக்குள்ளே பணம் கொண்டே இருக்கும். இதை சனிக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். சித்திரை மாதம் இந்த சனிக்கிழமை முடித்து அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக சித்திரை மாதம் முடிந்து வைகாசி மாதம் பிறக்கும்போது அந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடணும். ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்களில் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் தீர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இது பெருமாளுக்கு உகந்த ஒரு பரிகாரம். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயம் நான் சொன்ன மாதிரி நல்லது நடக்கும். அதில் எந்தமும் சந்தேகமும் கிடையாது. வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. முயற்சிகளை கைவிடாதீங்க. தடைகளை தடுப்பதற்கு இந்த எளிய வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. இதோடு இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் உங்கள் ராசிகளுக்கு இதுதான் சூழ்நிலை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த சூழ்நிலை என்னங்கிறத சொல்கிறேன். அந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்குங்க. அதோடு அந்த சூழ்நிலைக்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு பொருளாதார நிலை சீராகும். நீண்ட நாள் கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயம் உங்கள் கையை சேரும். வார கடன் இருந்தால் அதை வசூல் செய்ய முயற்சி செய்யணும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். மன நிம்மதி கிடைக்குங்க. 2வது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு மேலோங்கும். பல நாள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க.
ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கும், வீண் விரய செலவுகள் குறையும், சுப செலவுகள் ஏற்படுங்க. அப்புறம் மிதுன ராசியை பொறுத்தவரை மனநிறைவு இருக்கும், வேலையில் வியாபாரத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும், பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், கணவன் மனைவிக்குள் சுமூகமான உறவு நிலவும், குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். அப்புறம் கடகராசிக்கு கொஞ்சம் நிதானம் தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. அயராது உழைக்க வேண்டாம், வேலை சுமையை எடுத்து தலையில் போட்டுக்கொள்ள வேண்டாம், நேரத்தை வீணடிக்க வேண்டாம், சிந்தித்து செயல்படுங்க, புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். அப்புறம் சிம்மராசியை பொறுத்தவரை கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும், தூக்கமில்லாத சூழ்நிலை உண்டாகும், உடல் உபதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அசதியால் உங்களுடைய வேலைகள் கெட்டு போகலாம், கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும், நேரத்திற்கு சாப்பிடுங்க, தேவைக்கேற்ப தண்ணீர் குடிங்க. அப்புறம் கன்னிராசியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும், எதிர்பாராத பணவரவு உங்களை சந்தோஷப்படுத்தும், வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. இந்த யோகமான நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் துளாராசி, உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும், நீங்கள் கேட்காமலே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும், வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும், புதிய மனிதர்களுடைய சந்திப்பு புது அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும், காதல் கைகூடும், திருமணம் வரை செல்லும், நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நல்லது இனி உங்கள் வாழ்வில் நடக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அப்புறம் விருச்சிகராசியை பொறுத்தவரை நட்பு ரீதியான நிறைய நல்லது நடக்கும், தேவையான நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கும், பிரச்சனைகள் சுலபமாக சரியாகும், உயர் அதிகாரிகள் ஆதரவை பெறுவீங்க, வியாபாரத்தில் இருந்து வந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீங்க, கடன் சுமை நீங்கும், நல்லதே நடக்கும். அப்புறம் தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும், எதிரி தொல்லை வர வாய்ப்பு இருக்குது, வேலையில் வியாபாரத்தில் கவனத்தோடு செயல்படணும், பேசும்போது கவனம் தேவை, புது மனிதர்களை முழுசாக நம்ப வேண்டாம். அப்புறம் மகர ராசியை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும், தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும், அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்பு இருக்குது, சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நிலவும், குடும்பத்தில் சந்தோஷங்கிறது இரட்டிப்பாகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பராசியை பொறுத்தவரை நல்ல செய்தி உண்டு, நண்பர்களோடு நேரத்தை செலவு செய்வீங்க, தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும், நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், வெளிநாட்டில் இருப்பவங்க சொந்த ஊர் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மீனராசியை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க, தேவைக்கேற்ப பணம் கையிருப்பு இருக்கும், புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், நீண்ட நாள் ஆசை நிறைவேறும், பிள்ளைகளோட நேரத்தை செலவு செய்வீங்க, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், பயணங்கள் மூலம் நன்மை நடக்கும். ஸோ இது உங்களுக்கான பலன். ஸோ இந்த திருவோணம் சனிக்கிழமையில் கிரகங்களால் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும், இதற்கேற்ப நடந்து 12 ராசிக்காரங்களுமே பலன் பெறுங்க. மெயினாக நான் சொன்ன பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.